ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்கோ? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் ரோட்டில் வாக்கிங் போகும்போது சுண்டக்காய் செடி பார்த்தோம். சுண்டக்காய் எவ்வளோ இருக்குது பாருங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு சுண்டக்காய் மருத்துவ குணம் தெரியலையாட்டுக்குது. அதனால யாரும் பறிக்கல. நாங்கள் எல்லாம் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்தோம். இன்னும் எலசு சுண்டக்காய் நிறையா இருக்குது. இவ்வளோ கிடச்சிச்சு. இப்போ பச்சை சுண்டக்காய் குழம்பு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். எல்லாம் க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துட்டு சீரகம் மிளகு இடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த கல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடித்து எடுத்துக்கலாம். சீக்கிரமாக இடித்து எடுத்துடலாம், அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. இடித்து எடுத்துக்கலாம். லைட்டாக இடித்து எடுத்துட்டு எல்லாமே எடுத்துட்டு சுண்டக்காய் குழம்பு செஞ்சால் உடம்புக்கு நல்லது. சுண்டக்காய் ரொம்ப மருத்துவ குணம் இருக்குது. எல்லாம் இடித்து எடுத்தாச்சு. இப்போ 2 வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள், கழுவி எடுத்தாச்சு. ஃப்ரெஷ்ஷாக எடுத்து குழம்பு செய்யும் போது அவ்வளோ மனசுக்கு சமாதானமாக இருக்குது. நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு வடசட்டி வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சுண்டக்காவை லைட்டாக வறுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வதக்குனா போதும், ஜாஸ்தி வதக்கிறது வேண்டாம். இந்த அளவுக்கு வதக்கிட்டால் போதும். எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே வடை சட்டியில் கடுகு, வெந்தயம் 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு போட்டுக்கலாம். ஒரு 15 பல் பூண்டு, 3 வரமிளகா, 2 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம், சீக்கிரமாக வதங்கும். கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், போட்டுக்கலாம். சீக்கிரமாக செஞ்சிடலாம். சுகருக்கு, பிபிக்கு எல்லாம் நல்லது. ரோட்டில் இருக்கிற சுண்டக்காய் எடுத்துகிட்டு வந்து குழம்பு வச்சாச்சு. தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு சுண்டக்காவும் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு 5 நிமிஷம், உப்பு பத்தலைன்னா போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். சுண்டக்காய் நல்லா வெந்துடும். அப்புறம் கரைச்சி வச்ச புளி தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்குது. உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு இப்போ சுண்டக்காய் குழம்பு ரெடி. கொத்தமல்லி தூவி இறக்கிட்டால் சுண்டக்காய் குழம்பு ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சுண்டக்காய் குழம்பு சூப்பராகவே இருந்துச்சு. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.